ஒரு அழகான ஊரில் மீரா என்ற ஒரு சிறுமி வசித்து வந்தாள். அவள் வீட்டின் அருகில் ஒரு பெரிய பழைய மரம் இருந்தது. அந்த மரத்தின் கீழே அவள் தினமும் விளையாடுவாள், சிரித்துப் பேசுவாள், மரத்திடம் தன் கதைகளையும் பகிர்ந்து கொள்வாள். மரம் மெதுவாக அசைந்து அவளை பார்த்து கொண்டிருக்கும் போல் தோன்றும். மீராவுக்கு அது ஒரு சிறந்த நண்பனைப் போல் இருந்தது. ஒரு மாலை நேரத்தில் மீரா மரத்தைக் கட்டிப்பிடித்தாள். அப்போது அதிசயமாக மரம் மெதுவாக பேசத் தொடங்கியது. "நீ என்னை கட்டிப்பிடித்தாயா? அதற்காக நன்றி" என்று மரம் சொன்னது. மீரா ஆச்சரியப்பட்டாள். மரத்திடம், "நீ பேசுகிறாயா?" என்று கேட்டாள். மரம் மெதுவாக பதிலளித்தது, "ஆம், ஏனெனில் நீ மட்டும்தான் என்னை நேசிக்கிறாய். மற்றவர்கள் யாரும் என்னை கண்டுகொள்வதில்லை." மீரா விழிகளை பெரிதாகத் திறந்து ஆச்சரியமாகச் சொன்னாள், "நீ நிழல் தருகிறாய், தூய காற்றைத் தருகிறாய், பறவைகளுக்கு வீடாக இருக்கிறாய். அதனால் எனக்கு நீ மிகவும் பிடிக்கும்." அதைக் கேட்ட மரம் மெதுவாக உருக்கமாகச் சொன்னது, "ஆனால் பல மரங்களை மக்கள் வெட்டுகிறார்கள். தயவு செய்து எங்களைப் பாதுகாக்கச் சொல்லுங்கள்." அந்த நாளிலிருந்து மீரா தன் நண்பர்களிடம் இந்த மரத்தின் கதையைச் சொன்னாள். எல்லோரும் மாறிப்போனார்கள். மரங்களை வளர்த்து பாதுகாப்போம் என்று எல்லா குழந்தைகளும் உறுதியாக முடிவு செய்தார்கள். அதற்குப் பிறகு நாட்கள் சென்றன. கிராமம் சிறிது சிறிதாக பசுமையால் நிரம்பத் தொடங்கியது. பசுமையான மரங்கள், பறவைகளின் குரல், பட்டாம்பூச்சிகளின் ஓசை எல்லாம் சேர்ந்து அந்த ஊரை ஒரு அழகாக மாற்றியது. மீராவுடைய பழைய மரம், அது மகிழ்ச்சியுடன் சிரித்துக்கொண்டே எல்லாம் பார்த்துக் கொண்டிருந்தது. குழந்தைகளே, மரங்களை நேசியுங்கள், அவற்றை பாதுகாக்கவும் என்று மரம் சொன்னது.